உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். சென்னையில் செய்யது பீடி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக ஆய்வு. 3 கோடி ரூபாய் பறிமுதல் என தகவல். பிரெஞ்சு கயானாவில் இருந்து அதிகாலை ஏவப்பட்ட இந்தியாவின் ஜிசாட் 17 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்களின் பற்றாக்குறையால் மாணவர்கள் தவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தேதியை இன்று அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் திருமண பதிவு தொடர்பான 2 சட்ட திருத்த முன்வரைவுகள் இன்று தாக்கல். திருவள்ளூர் அருகே சரக்குந்து மூலம் ஆந்திராவிற்கு கடத்தப்பட இருந்த 1.5 டன் நியாய விலைக் கடை அரிசி பறிமுதல். விழுப்புரத்தில் பயணிகள் தொடர்வண்டி பெட்டியில் திடீர் தீ, நாசுவேலை காரணமா என காவல்துறை விசாரணை. சென்னையில் வீடு வாங்கி தருவதாக கூறி 5 பேரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வீட்டு வசதி வாரிய ஊழியர் கைது. கொலை முயற்சி குற்றச்சாட்டில் தென்கொரியாவின் முன்னாள் பெண் அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக வடகொரியா அறிவிப்பு. மராவி நகரில் தீவிரவாதிகளை எதிர்த்து போராட பிலிப்பைன்ஸ் அரசுக்கு சீனா ஆயுத உதவி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.